அனைவருக்கும் வணக்கம். தற்சமயம் நமக்கு என்ன செய்தி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா டிவிகேவோட எம்எல்ஏ சபரிநாதன் அவர் விருகம்பாக்கம் தொகுதியில் நின்று ஜெயித்தவர். அவரை பார்த்திங்கன்னா அரசு கொறடாவாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பானது இப்போ தான் வெளியாகியிருக்கு. கொறடா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தில் தங்களோட கட்சி உறுப்பினர்களை வழிநடத்தி கட்சி உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாக்களிக்குமாறு கட்டளையிடுற ஒரு அதிகாரம் படைத்த ஒரு பதவிங்க. இதுதான் கொறடான்னு சொல்லுவாங்க. கொறடான்றது சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தில் தங்களோட கட்சி உறுப்பினர்களை யாரெல்லாம் கட்சி உறுப்பினர்களோ அவங்கள வழி நடத்தி செல்வது, கட்சி உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கட்சியில் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாக்களிக்குமாறு கட்டளையிடுற ஒரு அதிகாரம் படைத்த ஒரு பதவின்னு சொல்லுவாங்க. இது கட்சியோட செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும், விப் பண்ணும் ஒரு முக்கிய பொறுப்புன்னு கூட இதை சொல்லலாம். கொறடா அப்படின்றது பார்த்திங்கன்னா அரசியல் சூழலில் கட்சி உத்தரவை மீறாமல் இருக்க உறுப்பினர்களுக்கு இடப்படுற ஒரு கட்டளைன்னு சொல்லலாம். நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் ஓட்டெடுப்பின் போது, ஏன்னா நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அதனால் ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை நம்ம முதல்வர் பதவியில் இப்போ அமர வச்சுருக்கோம். அதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு ஃப்ளோர் டெஸ்ட்டுன்றது நாளைக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் ஓட்டெடுப்பின் போது கட்சி முடிவின்படி ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிக்க உத்தரவிடுவார். பரிந்துரை என்ன அப்படின்னா, கொறடா உத்தரவை மீறி செயல்படும் உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய பேரவைத் தலைவருக்கு பரிந்துரைக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்குது. இப்போ ஏடிஎம்கேயில் பார்த்திங்கன்னா பிளவுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. 2 குரூப்பாக பிரிய போகிறாங்க, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்லாம் தகவல் சொல்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் கொறடா அப்படின்றவர் ஒருத்தர் இப்போ இருக்கார் அப்படின்னா, அவர் யார் சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் அவங்க ஓட் பண்ணுவாங்க. அவருக்கு யாருக்கு இப்போ அதாவது ஃபேவராகவோ இல்லை ஃபேவர் இல்லாமலோ ஓட் பண்ணுறது, அதுதான் கொறடாவாக நியமனம் பண்ணப்பட்டவரோட வேலை. இந்த வார்த்தையை இப்போ கொறடா அப்படின்றத வார்த்தைன்றது பார்த்திங்கன்னா போர்த்துகீசிய மொழியிலேருந்து கொறடா விப் அப்படின்னா குதிரை சவுக்கு அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்ததாக கூறப்படுது. கொறடா என்பவர் கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையிலான ஒரு முக்கிய பாலமாக அவர் செயல்படுவார். அதை தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும். கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில் ஒரு முக்கிய பாலமாக, அதாவது ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த கொறடான்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கொறடான்றவர் சட்டமன்றத்தில், ஏன்னா இப்போ நம்ம இந்த சினாரியோவில் சட்டமன்றம் தான் எடுத்துக்கிடணும். ஏன்னா நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகிற சூழ்நிலையில் இந்த சட்டமன்றத்தில் தங்களோட கட்சி உறுப்பினர்களை வழி நடத்தி செல்றதுக்கு கட்சி உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாக்களிக்குமாறு கட்டளையிடுற அதிகாரம் படைத்த ஒரு பதவி. இது கட்சியோட செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிற ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கிறவங்கள சொல்லுவாங்க கொறடான்னு சொல்லி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.